சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இலங்கை தமிழ் சொந்தங்களுக்கு நிரந்தர குடியுரிமைகளை வழங்கி வருகிறோம். நிரந்தர குடியுரிமை பெற்றுத்தர போராடுவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 கருணை தொகையாக வழங்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. ஆந்திர பிரதேசத்தில் கலப்பட பால் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. நேபாள நாட்டின் திரிசுலி நதியில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 28 பேர் படுகாயமடைந்த நிலையில் 18 பேர் உயிரிழப்பு. லக்னோவில் நீட் தேர்விற்கு படிக்க சொல்லி வற்புறுத்திய தந்தையை கொன்று உடல் பாகங்களை வெட்டி ட்ரம்மில் மறைத்து வைத்திருந்த மகன் அதிரடியாக கைது. இனி விரிவான செய்திகளை காணலாம். இலங்கை தமிழ் சொந்தங்களுக்கு நிரந்தர குடியிருப்புகளை வழங்கி வருகிறோம். நிரந்தர குடியுரிமை பெற்றுத்தர போராடுவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் இலங்கை தமிழ் சொந்தங்களுக்கு நிரந்தர குடியிருப்புகளை வழங்கி வருகிறோம். நிரந்தர குடியுரிமை பெற்றுத்தர போராடுவோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள், அவர்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில 3 கல்வியாண்டுகளில் 5,771 மாணவர்களுக்கு ரூபாய் 11 கோடியே 7 லட்சம் கல்வி உதவித்தொகை வழங்கி சுய உதவி குழுக்களுக்கு நிதி, திறன் மேம்பாட்டு பயிற்சி உள்ளிட்டவற்றை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை பேணி காத்து வருகிறது நமது திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் நீண்ட காலமாக இந்திய மண்ணில் வசித்து வரும் அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய குடியுரிமையை இந்திய அரசு விரைந்து வழங்கும் என எதிர்பார்க்கிறோம் என்றும் அதுவரை நம்ம குரல் தமிழ் சொந்தங்களுக்காக தொடர்ந்து ஒலிக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் தொகுப்புடன் இனி ஆண்டுதோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள நிலையில் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 கருணை தொகையாக வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது 3ஆம் கட்டமாக சில தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை விஷம் போல ஏறி உள்ளது. இதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் கட்டணம் ஆகியவை திமுக அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் இதனால் மக்களின் குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்து விட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களின் சுமையை குறைக்கும் பொருட்டு வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்றும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 2,000 வழங்கப்படும் என்றும் 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு ரூபாய் 1,000 வழங்கப்படும் என்றும் மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது ரூபாய் 8,000 நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ரூபாய் 12,000 உயர்த்தப்படும் என்றும் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்துள்ளார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் முதியோர் ஓய்வூதிய தொகை ரூபாய் 2,000 உயர்த்தப்படும் எனவும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்களுக்கான மாத உதவித்தொகை ரூபாய் 2,000 உயர்த்தப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் கலப்பட பால் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. ஆந்திர மாநிலம் ராஜ மகேந்திரவரம் அடுத்த கொடுங்கொண்டா நர்சாபுரத்தைச் சேர்ந்த பால் வியாபாரி கணேஷ் என்பவர் அதே பகுதியில் பால் சேகரிப்பு மையம் அமைத்து பல்வேறு ஊர்களுக்கு பால் விற்பனை செய்து வந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவரிடம் பால் வாங்கி குடித்த பலருக்கும் வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவர்களில் கனகரத்தினம் உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்தனர். இதேபோன்று ராஜ மகேந்திரபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராமகிருஷ்ணமூர்த்தி, சேசகிரி ராவ், ரமணி ஆகியோர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர்.
இதுகுறித்து தகவல் அறிந்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கலப்பட பால் விற்பனை செய்தவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவித்தார். சிகிச்சை பெற்று வருபவர்களின் மொத்த சிகிச்சை செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும் என அறிவித்துள்ளார். இதையடுத்து பால் வியாபாரி கணேஷ் நடத்தி வந்த பால் சேகரிப்பு மையத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பாலை குளிரூட்டுவதற்காக எத்திலீன் கிளைகோல் என்ற ரசாயனம் பயன்படுத்தியது தெரியவந்தது. இந்த ரசாயனம் கலந்த பாலை குடித்தவர்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து இறந்துவிட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 12 பேரில் 8 பேரின் சிறுநீரகம் செயலிழந்த நிலையில் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் பால் வியாபாரி கணேசை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேபாளம் நாட்டின் பாகாராவில் இருந்து தலைநகர் காத்மாண்டுவை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து திருசுலி நதியில் கவிழ்ந்த விபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். 28 பேர் படுகாயமடைந்து பல்வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொகராவில் இருந்து தலைநகர் காத்மண்டுவை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து பிரித்தி நெடுஞ்சாலையில் கஜூரி அருகே அதிகாலையில் 1:30 மணியளவில் வந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து திருசுலி நதிக்குள் பாய்ந்தது. இந்த விபத்தில் நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த 18 பேர் உயிரிழந்தனர். 28 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நேபாள ராணுவ மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். படுகாயமடைந்த ஜப்பான், நெதர்லாந்து நாடுகளைச் சேர்ந்த தலா 1 பெண் பயணிகள் உட்பட 28 பேர் சிகிச்சைக்காக பல்வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நீட் தேர்விற்கு படிக்க சொல்லி வற்புறுத்திய தந்தையை கொன்று உடல் பாகங்களை வெட்டி ட்ரம்மில் மறைத்து வைத்திருந்த மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். லக்னோவின் ஆசியானா பகுதியில் பிரதாப் சிங் என்பவர் மருத்துவ பரிசோதனை மையம் நடத்தி வந்தார். இவரது மனைவி கடந்த 2018ஆம் ஆண்டு உயிரிழந்த நிலையில் மகன் மற்றும் மகளுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் தனது 21 வயது மகன் அசத்தை இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு படிக்க சொல்லி பிரதாப் சிங் அழுத்தம் கொடுத்து வந்துள்ளார். இது தொடர்பாக கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதியன்று வீட்டில் இருவரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அசத்தின் தங்கையும் அங்கிருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தை அடக்க முடியாத அசத் வீட்டில் தந்தை பிரதாப் சிங் உரிமம் பெற்று வாங்கி வைத்திருந்த ரைபிளை எடுத்து அவரை சுட்டுக் கொன்றார். மேலும் தங்கை கண்முன்னையே தந்தையின் உடலை துண்டு துண்டாக வெட்டி சில உடல் பாகங்களை சதரோனா கிராமம் அருகே வீசிவிட்டு மீதம் உள்ளவற்றை வீட்டிலிருந்த நீல நிற பிளாஸ்டிக் ட்ரம்முக்குள் அசத் மறைத்து வைத்துள்ளார். இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் உன்னையும் கொன்று விடுவேன் என தங்கையை அசத் மிரட்டியுள்ளார். இதனிடையே பிரதாப் சிங்கை காணவில்லை என உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது அசத்தின் முன்னுக்கு பின் முரணான பதில்களால் சந்தேகமடைந்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்திய நிலையில் அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார். ட்ரம்மில் வைக்கப்பட்டிருந்த உடலின் பாகங்களை காவல்துறையினர் மீட்ட நிலையில் அசத்தை கைது செய்தனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழாவை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர், அமமுகவினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடியதை சிறிய தொகுப்புகளாக காணலாம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் நகர அதிமுக சார்பில் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கோதை வசந்தகுமார் ஏற்பாட்டில் நகர செயலாளர் எம்ஜிஆர் தாசன் தலைமையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பாண்டியன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முருகுமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் பாலமுருகன், மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார், செயலாளர் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் தொரப்பாடி பேரூராட்சி சார்பில் கழக செயலாளர் சுரேஷ் தலைமையில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடினர். இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி சார்பில் முன்னாள் நகரமன்ற தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தொகுதிக்குட்பட்ட காந்தி நகர் பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரின் திருவுருவப் படத்திற்கு கொண்டாசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி ஆரத்தை எடுத்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை மற்றும் இட்லி, இடியாப்பம், சிக்கன் கிரேவி உள்ளிட்டவற்றையும் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி வழங்கினார். இதில் வழக்கறிஞர் ரமேஷ், ஒன்றிய குழு துணைத் தலைவர் அருள் முரளி, ஒன்றிய குழு உறுப்பினர் சோபன் பாபு, கிளை செயலாளர் பிரேம்குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முழு உருவ சிலைக்கு தமிழக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அருகில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா, எம்.ஜி.ஆர். ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் கரூர் மாவட்ட அளவிலான அதிமுக நிர்வாகிகள், பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், அதிமுக தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூரில் அதிமுக தெற்கு மாவட்ட சார்பில் மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் ஆற்றுப்பாலத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பேரணியாக சென்று தஞ்சாவூர் ரயில் நிலையம் அருகே உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, எம்.ஜி.ஆர். சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். இதனையடுத்து அதிமுக கூட்டணியில் அமமுக இருந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி தலைமையிலான அதிமுகவினர் தனித்தனியாக சென்று ஜெயலலிதா சிலைக்காக பாலாபிஷேகம் செய்து மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து ஜெயலலிதாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். ஆரணி நகர பேருந்து நிலையத்தின் பின்புறத்தில் அதிமுக மாவட்ட அவைத் தலைவர் கோவிந்தராஜன் தலைமையிலும் மாவட்ட எம்.ஜி.ஆர். இளைஞரணி செயலாளர் ஆனந்தன் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் அதிமுகவினர் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதேபோன்று ஆரணி நகர வாழைப்பந்தல் சாலையில் அதிமுக மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் கலைவாணி தலைமையில் மகளிர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அரணி நகரத்தில் அண்ணா சாலை முன்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் அதிமுக, அமமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ரெங்கசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர் ராஜேஸ்வரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தப்பாட்டம், கோலாட்டம் உள்ளிட்ட கலைகளுடன் மேளதாள வாத்தியங்கள் முழங்க 108 பால்குடங்களை ஊர்வலமாக எடுத்து சென்று தஞ்சை ரயிலடியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் எம்.ஜி.ஆர்., ஜெயலலிதா ஆகியோரின் உருவ சிலைகளுக்கு பாலாபிஷேகம் செய்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் 108 சிதறு தேங்காய் உடைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த
நல்லூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா ஒன்றிய அம்மா பேரவை சார்பில் ஒன்றிய பேரவை செயலாளரும் குமரேசன் தலைமையிலும் மாவட்ட பேரவை துணை செயலாளர் முருகன் முன்னிலையிலும் கொண்டாடப்பட்டது. விழாவில் 500க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்புகளுடன் கூடிய அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் தங்கதுரை, ஒன்றிய பேரவை துணை செயலாளர் மணி, இலங்கையனூர் கிளை செயலாளர் கணபதி உட்பட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக அமைப்பு செயலாளர் ராஜமாணிக்கம், அமமுக மாவட்ட செயலாளர் காமராஜ் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேரடியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி ஜெயலலிதா பிறந்த நாளை கொண்டாடினர். நிகழ்ச்சியில் அதிமுக நகர செயலாளர் குமார் உள்ளிட்ட அதிமுக, அமமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அதிமுக சார்பில் ஞா விநாயகர் கோவில் அருகே அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முருகுமாறன் தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் முருகையன், சிவக்குமார் ஆகியோர் முன்னிலையிலும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பங்கேற்றவர்களை எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கார்த்திகேயன் வரவேற்றார். விழாவில் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் கலந்து கொண்டு ஞா விநாயகர் கோவில் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். அப்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் சபதம் ஏற்றார். இதில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் பாலமுருகன் மற்றும் சார்பணி நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். சென்னை துறைமுகம் தொகுதியில் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு முட்டையுடன் மட்டன் பிரியாணி வழங்கினார். விழாவில் பங்கேற்ற ஏழை எளிய மக்கள் புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படத்தை வழங்கிய பின்னர் உணவை வாங்கி சென்றனர். இதில் செய்தி தொடர்பாளர் வெங்கடேசன் மற்றும் கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவை திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பார்த்து மருத்துவர்களிடம் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். உடல்நலக்குறைவால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவை காண்பதற்கு திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் வந்திருந்தனர். மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவை பார்த்த பின்னர் திராவிட கழக தலைவர் வீரமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நேற்று நல்லக்கண்ணுவின் உடல்நிலை இருந்ததை விட இன்று நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதாக ஆறுதல் செய்தியாக உள்ளது என்றும், விரைவில் நலமடைந்து மீண்டும் அவரது இல்லத்திற்கு திரும்புவார் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும், அதற்காக அத்தனை முயற்சிகளையும் மருத்துவ குழுவினர் செய்து வருகின்றனர் என்றும் திராவிட கழக தலைவர் வீரமணி தெரிவித்தார். அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு ஆட்படுத்தி டாக்டர்கள் அத்தனை பேரும் தீவிரமான முயற்சி எடுத்த காரணத்தினால நேற்று அவர்களுடைய நிலை இருந்ததை விட இன்றைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு ஆறுதல் செய்தியாகும். ஆகவே இந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து இவரை தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்கு தியாக தீபமாக இருப்பவர் என்றும், அவரின் உடல்நிலை சரியில்லாத நிலையில் முதலமைச்சர் நேரில் வந்து நலம் விசாரித்து சென்றார் எனவும், அவர் உடல்நிலை தேறி வருகிறது, மீண்டும் வருவார், பலமுறை இந்த மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று மீண்டும் சென்றிருக்கிறார் என்றும், தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் தேவை எனவும், சுதந்திர போராட்ட தியாகி, வீரர், தலைவர், தோழர் என நல்லக்கண்ணுக்கு நிகர் இல்லை எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், தோழர் நல்லக்கண்ணு அவர்கள்
பொதுவுடைமை கட்சியின் மூத்த தலைவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தியாக தீபமாக காட்சியளித்தவர். நேற்று இரவு உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டது என்பதை கேள்விப்பட்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக வந்து பார்த்துவிட்டு சென்றார். இப்பொழுது அவரை பார்த்த பொழுது இன்று காலையில் உடல்நிலை சற்று தேறி வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 220 தொகுதிகளில் மகத்தான வெற்றி பெற அனைவரும் பாடுபடுவோம் என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் முன்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 220 தொகுதிகளில் மகத்தான வெற்றி பெற பாடுபடுவோம் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவரை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்வோம் என்றும் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தெரிவித்தார். விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் சத்திய பூபாலன், சோந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ், காற்றம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் உட்பட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு தக்கோளம் கூட்டு சாலையிலிருந்து அரக்கோணம் வரை இன்று ஒரு நாள் பொதுமக்கள் இலவசமாக பயணம் செய்ய 42 ஷேர் ஆட்டோக்களை சட்டமன்ற உறுப்பினர் ரவி இயக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோளம் ரயில் நிலையம் அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா நெமிலி ஒன்றிய செயலாளர் விஜயன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட இணை செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் தக்கோளம் கூட்டு சாலையிலிருந்து அரக்கோணம் வரை இன்று ஒரு நாள் பொதுமக்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ள 42 ஷேர் ஆட்டோக்களை சட்டமன்ற உறுப்பினர் ரவி கொடியசைத்து இயக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வடமாம்பாக்கம் மாணவர் அணி சத்திய நாராயணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். விழாவில் ஒன்றிய செயலாளர் பழனி, பாண்டுரங்கன், சங்கர், வினோத், பிரகதீஸ்வரன், ஹரிஹரன், பாபு, ரமேஷ், நரேஷ், மோகன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கன்னிகை பேரில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் பங்கேற்று 500க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை பிரியாணி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாபுரம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு கன்னிகை பேர் பஜாரில் எல்லாபுரம் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் கோதண்டன் தலைமையில் ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியும் 500 பேருக்கு அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு 500க்கு மேற்பட்ட ஏழை எளியோருக்கு அறுசுவை பிரியாணி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் கடைப்பகுதியில் உள்ள வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கி ஜெயலலிதா பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். இதில் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வேதகிரி, கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் உதயகுமார், கேந்திரன், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் அமைப்பாளர் மனோஜ், நிர்வாகிகள் சுகந்தி, பாலாஜி, விஜயகுமார், மோகன், ராஜசேகர், கல்யாணி, வடமதுரை தனசேகர், ஏழுமலை, புரட்சி சுரேஷ், கலைச்செல்வன்,
கண்ணையன், கோவிந்தராஜ், ஸ்ரீதர் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழாவில் தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை அரியணையில் அமர வைக்க வேண்டும் என ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் சபதம் எடுத்துக் கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்ட அதிமுக தலைமை கழகத்தின் சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் மறைந்த முன்னாள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அதிமுகவினர் ஏராளமானோர் பங்கேற்று முத்துக்கடை, நவல்பூர் மாவட்ட தலைமை அலுவலகம், ஆற்காடு, அம்மூர், வாலாஜப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மலர் மலைகள் அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளுடன் கூடிய அன்னதானம் வழங்கி ஜெயலலிதா பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடினர். முன்னதாக மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு சுகுமார் மாலை அணிவித்து மலர்களை தூவி தீபார்த்தனை காண்பித்தார். அப்போது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை மாபெரும் வெற்றி பெற செய்து தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை அரியணையில் அமர வைக்க வேண்டும் என சபதம் எடுத்துக் கொண்டார். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இறுதிக்கட்ட விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட மூவருக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கோவை விமான நிலையம் அருகே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவிக்கு அங்கு வந்த 3 பேர் அரிவாளை காட்டி மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய சதீஷ், அவரது சகோதரர் காளீஸ்வரன் மற்றும் தவசி ஆகிய 3 பேரை சுட்டு பிடித்தனர். இந்த வழக்கு விசாரணை கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி சுந்தரராஜன் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவி, அவரது ஆண் நண்பர், உறவினர்கள், விசாரணை அதிகாரிகள் என 113 சாட்சியங்களிடம் விசாரணை நடைபெற்று முடிந்தது. அதனைத் தொடர்ந்து இறுதிக்கட்ட விசாரணைக்காக சதீஷ், காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதையடுத்து தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட உள்ளது. சீர்காழி அடுத்த வள்ளுவக்குடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடிக்கக்கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வள்ளுவக்குடியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை புங்கண்டூர், கொண்டல், வள்ளுவக்குடி, நிம்மேலி, ஆதமங்கலம், பெருமங்கலம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இங்கு கர்ப்பிணி பெண்களுக்கான சிகிச்சை, குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுதல் மற்றும் பொது மருத்துவ சேவை என 24 மணி நேரமும் மருத்துவர்களுடன் இயங்கி வந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பழுதடைந்ததால் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டு திறப்பதற்கு தயாராக இருந்தது. இந்த நிலையில் தனிநபர் ஒருவர் கரிக்குளம் நீர்நிலை புறம்போக்கில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கிராம மக்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே உள்ள சித்த மருத்துவ பிரிவில் பழைய பொருட்கள் ஏற்றுவதற்காக வந்த லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடிப்பதை கைவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், காவல் துணை கண்காணிப்பாளர் அண்ணாதுரை, கோட்டாட்சியர் சுரேஷ் ஆகியோர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத பொதுமக்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர். லால்குடி நீதிமன்றத்திற்கு இடம் வழங்க கோரி திருச்சி நீதிமன்றம் முன்பு பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி வழக்கறிஞர்கள் சங்க அவசர பொதுக்குழு கூட்டம் திருச்சி நீதிமன்றத்தில் உள்ள சங்க அலுவலகத்தில் சங்கத்தின் தலைவர் கணேசன், செயலாளர் முத்துமாரி ஆகியோர் தலைமையில் நேற்று நடைபெற்றது.
கூட்டத்தில் லால்குடி வழக்கறிஞர் சங்கத்தில் கொடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று 24, 25ஆம் தேதிகளில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது என்றும் லால்குடி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான லால்குடி நீதிமன்ற கட்டிடத்திற்கு இடம் வழங்குவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி லால்குடி நீதிமன்றத்திற்கு இடம் வழங்க கோரி திருச்சி நீதிமன்றம் முன்பும் திருச்சி, லால்குடி, மணப்பாறை, முசிறி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் FP கணேசன், செயலாளர் C முத்துமாரி ஆகியோர் தலைமையில் வழக்கறிஞர்கள் பங்கேற்று நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திருச்சிராப்பள்ளி குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவர் முல்லை சுரேஷ், செயலாளர் வெங்கட், திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் வடிவேல், பொருளாளர் சதீஷ்குமார், இணை செயலாளர் விக்னேஷ், குற்றவியல் வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர்கள் வரகநேரி, சசிகுமார், பிரபு, பொருளாளர் கிஷோர்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த மாதிரியான காலச்சூழல் இருக்கிறது காரணத்தினால்தான் இந்த போராட்டத்தில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இது லிப்டில் வந்தது வழக்கறிஞர் மட்டுமல்ல, பொதுமக்கள் இருக்கிறார்கள், கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். எதனால மாற்றுத்திறனாளிகள்? அங்க சார்பு நீதிமன்றம் இருக்கு. அந்த சார்பு நீதிமன்றத்துல மோட்டார் வாகன விபத்து வழக்குகள்லாம் நிறைய இருக்கு. அதுல வரக்கூடிய கால் உடைஞ்சு போனவங்க, கால் இல்லாதவங்க எப்படி லிப்ட் இல்லாம ஏறி போக முடியும்? இந்த மாதிரியான உட்கட்டமைப்பும் அடிப்படை வசதிகளும் இல்லாத காரணத்தினால்தான் ஒரு லால்குடி ஒரு பசுமையான ஏரியா, இங்க உள்ள ஒரு மூத்த அமைச்சர் உள்ள ஏரியா, அந்த ஏரியால இப்படிப்பட்ட ஒரு தீர்வு காணப்படாதனால்தான் இன்று இந்த இவ்வளவு பெரிய அறவழி போராட்டம் நடைபெறுகிறது. உலக அச்சக தினத்தை முன்னிட்டு குடியாத்தம் பழைய பேருந்து நிலையத்தில் அச்சக உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். உலக அச்சக தினம் பிப்ரவரி 24ஆம் தேதி கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அச்சக உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் பழைய குடியாத்தம் பழைய பேருந்து நிலையத்தில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் முகிலன், கபீர் அகமத், சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். இதில் அச்சக பணியாளர்கள் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். கல்பாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் மீது அடையாளம் தெரியாத கார் மோதியதில் நிலை தடுமாறி விழுந்த இளைஞர் கனரக வாகனத்தின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை திருவான்மையூர் பகுதியைச் சேர்ந்த முனுசாமியின் மகன் ராஜேஷ் என்பவர் கல்பாக்கம் அடுத்த கடலூரில் உள்ள தங்களது உறவினரை பார்த்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வயலூர் பாலாற்றின் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது ராஜேஷ் முன்னே சென்ற கனரக வாகனத்தை முந்த முயன்றபோது எதிரே வந்த அடையாளம் தெரியாத காரின் மீது மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் கனரக வாகனத்தின் பின்புற டயரில் ராஜேஷ் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கூவத்தூர் காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விபத்தின் காரணமாக பாலாற்று மேம்பாலத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே சாலை விரிவாக்க பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் ஒரே சாலையில் வாகனங்கள் சென்று வருவதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாழப்பாடி அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் உள்ளிட்ட 2 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு வாகன லாரி வாழப்பாடி அடுத்த காட்டு வேப்பிலைப்பட்டியில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது லாரியின் பின்புற டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் ஓட்டுநர் உட்பட 2 அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வாழப்பாடி காவல்துறையினர் மற்றும் மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடி ஊழியர்கள் விரைந்து சென்று ராட்சச கிரேன் மூலம் வாகனத்தை அப்புறப்படுத்தினர். வாழப்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பேச்சிப்பாறை பேச்சியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற கும்பபரணி பொங்கல் விழாவில் தமிழகம், கேரள பக்தர்கள் பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அணையின் கரையோரத்தில் அமைந்துள்ள பேச்சியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கும்பபரணி திருவிழா 7 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் கும்பபரணி திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது.
அதனைத் தொடர்ந்து பேச்சியம்மனுக்கு பொங்கல் வைக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் ஆலய தந்திரி திருவனந்தபுரம் பள்ளிச்சல் சிவபிரசாத் தந்திரி பங்கேற்று ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட பண்டார அடுப்பில் தீ மூட்டி பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகம், கேரளாவைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று பேச்சிப்பாறை அணையின் முன்பகுதியில் பொங்கல் வைத்து பேச்சியம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பேச்சிப்பாறை அணையில் பேச்சியம்மனுக்கு ஆராட்டு வைபவம் நடைபெற உள்ளது. செய்யாறு மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் நடைபெறும் 10 நாள் பிரம்மோற்சவ விழா மாசி மாதம் 3ஆம் தேதி தொடங்கியது. விழாவில் முதல் நாள் சிவன் பார்வதிக்கு சிறப்பலங்கார ஆராதனைகளும், 2ஆம் நாள் மயான கொலையும், அன்றிரவு சிறப்பு நாடகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 7ஆம் நாள் திருத்தேர் வீதி விழாவும், 8ஆம் நாள் குதிரை வாகன உற்சவமும், 9ஆம் நாள் கிளி வாகன உற்சவமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் நாளான இன்று 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்து சென்று ஸ்ரீ அங்காளம்மன் வேடமணிந்து அழகு குத்தியும், ஆட்டோ, டிராக்டர், மினி லாரி போன்ற வாகனங்களில் அழகு குத்தி தொங்கியபடியும் ஊர்வலமாக ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் செய்யாறு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காளம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இலங்கை தமிழ் சொந்தங்களுக்கு நிரந்தர குடியுரிமைகளை வழங்கி வருகிறோம். நிரந்தர குடியுரிமை பெற்றுத்தர போராடுவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 கருணை தொகையாக வழங்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. ஆந்திர பிரதேசத்தில் கலப்பட பால் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. நேபாள நாட்டின் திரிசுலி நதியில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 28 பேர் படுகாயமடைந்த நிலையில் 18 பேர் உயிரிழப்பு. லக்னோவில் நீட் தேர்விற்கு படிக்க சொல்லி வற்புறுத்திய தந்தையை கொன்று உடல் பாகங்களை வெட்டி ட்ரம்மில் மறைத்து வைத்திருந்த மகன் அதிரடியாக கைது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.